மீன ராசிக்கு 5ல் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ஏற்கனவே ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமத்தில் குரு இருந்தாரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றதால ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 5னில் குரு அனைத்திலும் வெற்றி. அப்போ நீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடங்கள் நெறைய இருந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா? அந்த தடங்கள் எல்லாமே கிளியர் ஆகுற டைம் தான் இது. குரு உங்களுடைய ஜென்ம ராசிய பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய உடம்புல இருக்கிற பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சரியாகும். அடுத்தது சந்திரன்னா மனசு. உங்களுடைய மனசுல இருக்கிற வலி, வேதனைகள் இதுவுமே சரியாயிடும். நீங்க ஜெனியூனா எடுக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட்ஸுக்கும் உங்களுக்கு வெற்றி தரும் காலம் இது. அடுத்ததா 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்க கடந்த காலத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சீங்களோ, என்னென்ன உதவிகள் செஞ்சீங்களோ, எத்தன முறை நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களோ, அந்த விஷயங்களுக்கெல்லாம் இது பிரதிபலன் கிடைக்கிற டைமு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தந்தை வழியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதுவுமே உங்களுடைய வேண்டுதல், பரிகாரங்கள் மூலியமா சரியாயிடும். ஆக மொத்தம் 5ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது 95% லைஃப் சூப்பரா தான் இருக்கும். ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதால, எந்த முயற்சிகளா இருந்தாலும், எந்த விஷயங்களா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை நீங்க யோசிச்சு செய்வது நல்லது. ஓவரால் அடுத்த 12 மாசத்துக்கு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே இல்ல. நீங்க ஹேப்பியா இருக்கலாம். எப்பலாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, பக்கத்துல இருக்கிற மலை மேல் இருக்கும் முருகர போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. செய்ய முடியலன்னா, ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் வீட்லயே விளக்கு ஏத்தி நீங்க வழிபடலாம். புதிய தொழில், புதுசா கடன் வாங்கணும், வியாபாரத்த எக்ஸ்டெண்ட் பண்ணணும், வீடு கட்டணும், வழக்குகளில் இருந்து விடுதலை, இந்த மாதிரி நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே மீன ராசிக்கு இந்த முறை வரும். அடுத்த குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்துக்கு வருவாரு. அதனால அங்க ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும் அடுத்த வருஷத்துல. அதனால இப்போ இருந்தே நீங்க ஹெல்த்துக்கும் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது சூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள்.